இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட அரிசியோ அந்த அரிசியை நம்ம நம்மளுடைய சோறுக்கு பயன்படுத்தலாம். வெறும் அரிசிக்குள்ளே நிற்க வேண்டாம். சிறுதானியங்களில் கம்பு, சோளம், குதிரைவாலி, வரகு, பனிவரகு, சாமை, திணை, இதில் ஏன் திரும்ப திரும்ப இதை சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம இந்த உணவு அரசியல் அரிசியையும் கோதுமையும் கொண்டு நகர்த்தி கொண்டு அது ரெண்டு தான் பிரதானம்னு ஒரு 100 வருஷமாக நம்மளை, ஒரு 50 வருஷமாக அது ரெண்டுக்குள்ளேயே போய் சிக்க வச்சுட்டாங்க. ஒன்று வெள்ளை அரிசி, நல்ல பொன்னி ரைஸ் இருக்கா சார், ஒயிட் பாலிஷ், சில்கி பாலிஷ், ஒயிட் பொன்னி இருக்கா அப்படின்னே கேட்டாங்க. அதுதான் பெஸ்ட் அப்படின்ட்டு. இல்லைன்னா கோதுமை, நல்லா ஒரு சப்பாத்திக்கு கோதுமை வேணும், மைதா மாவு வேணும்ன்ட்டு. பட் இத்தனை விஷயங்கள் இருந்திருக்கு. நெல் ஜெயராமன் ஐயா 150 175 பாரம்பரிய அரிசியை அவர் எடுத்து இப்போ சேமித்து வைக்கிறார். நம்மாழ்வார் ஐயா போன இடங்கள்லாம் அந்த சிறுதானியங்களையும், இந்த இத்தனை நெல் ரகம் இருக்குது, இத்தனை தானியங்கள் இருக்குது, இதெல்லாம் விட்டுட்டோமேன்னு தொடர்ந்து அறிவுறுத்தி கொண்டே இருந்தாங்க. இன்றைய அறிவியல் திரும்ப